ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்ஏ பேபிஸ் மாம் vlog. இன்றைக்கி நம்ம இங்கே சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் vlog தான். எஸ், யார் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட காலேஜ் மேட்ஸ். ஸோ அவங்க எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க காலேஜில் ரீயூனியன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே போக முடியாத சுச்சுவேஷன்னால் என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அந்த அண்ணா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அந்த அண்ணா வீட்டுக்கு இன்னொரு அண்ணாவும் வந்திருந்தாங்க, ப்ளஸ் நாங்களும் போயிருந்தோம். பயங்கர ஹாப்பியாக, ஜாலியாக, கலர்ஃபுல்லாக, மெமரபுளாக டே போச்சு. அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையிலேயே எழுப்பி நம்ம கோயிலுக்கு போயிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர். ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம பார்த்தசாரதி கோயிலை விசிட் பண்ணலன்னா எப்படி? ஸோ அதனால் கோவிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த டேவே. அவங்க வீட்டில் நிறைய குட்டீஸ் இருந்தாங்க. ஒரு 3-4 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். சாமியையும் ரொம்ப நிறைவாகவே சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ மார்னிங் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் இன்னொரு அண்ணா சொன்னேன்ல, அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலியோடு அவங்களும் வந்தாங்க. ஆக்சுவலாக இது ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் அப்படிங்கிறதோட ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி தான் ஆயிடுச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு இதெல்லாம் பார்த்ததும் என்ன ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா, சீக்கிரமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி நாங்கள் ஃபேமிலியாகவே ஆகிட்டோம். எஸ், எதுவுமா இருந்தாலுமே ஷேர் பண்ணிக்கிறது, இதை மாதிரி வந்து கண்டிப்பாக அடிக்கடி மீட் பண்ணோம். அடுத்து வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க, அடுத்து உங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணிவிட்டு சூப்பராகவே போச்சு. கோவிலுக்கு போகும்போது அங்கே அந்த தெப்பக்குளத்தில் வந்து தெப்பல் விடுறதுக்கான வேலைலாம் பார்த்துட்ருந்தாங்க. ஸோ அங்கே திருவிழா வரப்போது போல், தெப்பம் விட போகிறாங்க போல். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு. அந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் பார்த்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே நிறைய குட்டீஸ் இருந்தாங்க. அவங்க வீட்டில் மேல் ஃப்ளோரில் இருக்கவங்க, எதிர் ஃப்ளோரில் இருக்கவங்க அப்படின்னு எல்லாரும் ஒன்றா ஹாப்பியாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த அண்ணாக்கு 2 குட்டீஸ், எங்களுக்கு 2 குட்டீஸ் அப்படின்னு சொல்லி வீடே சும்மா களை கட்டுச்சு. ஜோஷிதா ஃபஸ்ட்டு யார்கிட்டையுமே போவே இல்லை. அவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி தான் இருப்பார், அடாப்ட் ஆகாமல். அப்புறமா இறங்கி பயங்கர கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பொண்ணா இவ்வளோ குவாய்ட்டாக இருந்துச்சு இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான். எஸ், அதுக்கப்புறம் அவர் பயங்கர ஃப்ளோ ஆகிட்டார். இறங்கி செம்ம ஆட்டம் போட ஆரம்பிச்சார். இப்போ ஒரு சாங் வருது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாய், உங்கள் பேர் என்ன? ஓகே, பாடலாங்களா? ஸ்டார்ட். நீ பச்சை கிளி, நீ மாமாவுக்கு நீ பச்சை கிளி, நான் உனக்கு பாகுபலி, இன்னைக்கு ஒன்னா சேர்ந்தா தீபாவளி, மஜாவா இருக்க ஒளி போன மறைச்சி படவ கழிப்பே, தீபாவளிக்கு வாங்கி குத்த படவ படவ கட்டே கிட்டே எப்போ என்ன விடுவ, ஒட்டி அப்படின்னு வைனே வைனே ஃபிகர் தாண்ட வேலை பியூட்டிக்குன்னே பக்கல்ல கலிக்கி வச்ச மங்கா மங்கா நடந்து வந்தா மங்கா, வாங்கி தர உனக்கு ஜாதி பள்ளி, எனக்கு படுவ மண்டாட்டி பேர சொல்லி, பார்க்கும் போது நல்ல மல்லி, ஒரு வேலை வந்தா நான் மகிழி. ஓகே, சூப்பர். இன்னொரு பாட்டு தெரியுங்களா? சரி பாடுங்க. பஞ்சு மிட்டாயா, பஞ்சு மிட்டாயா, பஞ்சு மிட்டாயா, மஜாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா, அம்மா பஞ்சு மிட்டாயா, ஐயா பஞ்சு மிட்டாயா, சோஜாவா படுத்துக்கு மேவோ மடியில சாஞ்சி கொஞ்சம் வாட்டமா இருக்கிறிய வாட்ட பைக்கிட்ட மோஞ்சி, நீ காஞ்ச மல்லக போல இருக்கிறான காஞ்சி, மனசா சுப்பரியே நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ
மைமா மேல கொஞ்சம் வாயில போட்டு என்ன மீனாதரமா அட இந்தியில சொன்னா சூப்பர். ஓகே சிவன்யா சூப்பராக பாடினீங்க. எங்கள் வீட்டில் அடுத்த சூப்பர் சிங்கருக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் சூப்பர் சிங்கரில் பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாமா? டன். ஒரே ஆட்டம் பாட்டத்துக்கு அப்புறமா லஞ்சுக்கு ரெடி ஆயாச்சு. எஸ் அண்ணா வந்து பக்கெட் பிரியாணி தான் வாங்கியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு கொடுத்துருக்க சைட் டிஷ் எல்லாமே பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டே எல்லோரும் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு மைல்டாக சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு அந்த டேவே எங்களுக்கு. ஸோ அப்படியே அமேசிங்காக போச்சு. குட்டீஸ்க்கெல்லாமும் ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து கார்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அப்புறம் எல்லோரும் சேர்ந்துருக்கோம். ஸோ அதனால் குரூப் ஃபோட்டோ எடுக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு பயங்கர எந்துவாக ஜாலியாக ஹாப்பியாக அந்த டே போச்சு. எஸ் அடுத்தடுத்து நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. இன்னொரு அண்ணா இருக்காங்க, அந்த அண்ணா வீட்டுக்கு போகிறதுக்கும். ஸோ நான் அப்போ போகும்போது கூட நான் vlog எடுக்கிறேன். பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களே எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டு எஸ் கேர்ள் டு கேர்ள் இது இப்படி இல்லைப்பா அது அப்படி இல்லைப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டு அப்படின்னு ரொம்ப அழகாக போச்சு. இது ஆக்சுவலி ஃப்ரெண்ட் தாண்டி நாங்கள் எல்லோரும் ஒரே ஃபேமிலி அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சு. எஸ் இதை மாதிரி உங்கள் வீட்டில் எதனா நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, நடந்திருக்கா அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இதை பார்த்தோன்னா பயங்கர ஆசையாயிடுச்சு. நம்ம அடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ரீயூனியன் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு. எஸ் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும்னு தெரியல. சீக்கிரமாகவே ஐ எம் வெயிட்டிங் மை காய்ஸ். நன்றி. உடனே யார்கிட்டையுமே போகல. அண்ணாலாம் ரொம்ப கூப்பிட்டாங்க வாடா அப்படின்னு. ஆனால் போகவே இல்லை. பட் கிளம்பும்போது அட்டகாசமாக அவர் திருக்குறள்லாம் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. எஸ் நாங்கள் மார்னிங் ஏர்லியராக போயிட்டதுனால எங்களுக்கு லேட் நைட் இருக்க முடியல. பாப்பாவுக்கும் வந்து கோல்டாக இருந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா ட்ராவல் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். பட் அந்த அண்ணா 2 அண்ணாவுமே வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாம் பயங்கரமாக கார்ட்ஸ்லாம் விளையாட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம்.